Hey. பார்த்து போ. ஸோ இதான் இப்போ ஸ்பெக்டிக்கல் கூப்பிட்ற ஸ்னேக்கு கிணறு வந்து பார்த்தா 10 நாளாக உள்ளே வந்து கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணி கொஞ்சம் ஸ்னேக் ரெஸ்ட் இருக்கும். ஆனால் பார்த்து ரொம்ப கவனமாக இருக்கும். அமைதியாக ஒரு நிமிஷம். நான் தண்ணி நல்ல தண்ணி கொண்டு ஒரு சொம்பில் நல்ல தண்ணி போ அமைதியாக. நல்ல தண்ணி எடுத்துக்காங்க. நல்ல தண்ணிங்க நல்ல தண்ணிங்க நல்ல தண்ணி மீன் அரைச்சிருக்கு. 9 வயசு ஆகுது. 9 வயசு. 9 வயசா? எப்படி சொல்றீங்க? தெரியும், பார்த்தா படிச்சிருக்கோம். சீக்கிரம் வாங்க, டக்குன்னு சீக்கிரம் ஒரு மட்டும் இங்கே இந்த அடுத்தோட்டிலே படுத்து இங்கே இருக்கா? இங்கேயே சுற்றிட்டு இருந்துருக்க மாட்டேன். பார்த்தா என்ன அந்த கிணத்துலேயே ஒன்று உலாவிட்டு இருக்கு. நம்மளும் சொல்லிட்டு இருக்கிற அப்படி கோடையில் மாட்டிருந்தா அது அவருடைய போக்கில் தான் வர வச்சு உட்கார வைக்கணும். அது நம்பிக்கை இருந்தால் போட்டால் தலையை மட்டும் கிடந்து வைக்கிது. ஆனால் உள்ளே போக மாட்டேங்குது. நான் கூப்பிட்டு எப்படின்னு தேர்ச்சி பார்த்தீங்களா? கைத்துக்குள்ள அழகாக வந்து மாட்டுச்சு. அங்கே படுத்து கூப்பிட்டு வந்து பாருங்க அந்த கார்னர்ல இருந்து. ஆக்சுவலாக முதல்ல இந்த சைடு தான் இருந்தது. நீங்கள் வரையில தான் அந்த லாஸ்ட்டுக்கு போயிடுச்சு. அதில் பால் இருக்குதுங்களாக்கா? கப்பு இல்லை, வாட்டர் பாட்டில் இருக்கா? வீட்டுக்கு போகும்போது சொல்லிட்டு இருந்தா பால் வாட்டர் கேன் இருக்கு. கார்க்குள்ள இருந்தது. இல்லை தனியாக வாட்டர் பாட்டில் ஊற்றுங்க. சென்டர் ஜிப்பில் கார் அதான் அது தண்ணி ஊற்றுங்கண்ணா. தண்ணியில் ஊற்றுங்க. அவங்களே கவர் பண்ணி எடுத்துருங்க. தண்ணி ஊற்றுறோம், அப்படியே கவர் பண்ணிடுங்க. போதும் கொடுங்க. அது சாந்தப்படுத்துறதுக்கு. சார் கொடுங்க.
சாக்கு சாக்கு ஓட்டை இருக்குன்னு பாருங்க. எடுத்துருவாங்க வாங்க. அமைதியாங்க. வாவ். இது டக்குன்னு வெளியே வந்துடும். வந்துட்டு தான் போகும். திரும்ப வரும் திரும்ப இருங்க, அமைதியாக கல்யாணம் பண்ணி அது காற்று சுத்தம் தானே. ஸோ இந்த இடத்துல வந்து இவ்வளோ பேர் நல்லா சப்போர்ட் பண்ணி இந்த பாம்பு வந்து 10 ரூபா பிடிச்சிருக்கு. ஸ்பெட்டிக்கல் கோபுரா நாகப்பாம்பு ஒரு 10 டேஸாக வந்து பார்த்தீங்கன்னா கிணத்துக்குள்ள விழுந்து கிடந்திருக்குது. தோட்டத்தில் வந்து யாரும் பார்க்கல. அப்புறம் சார் தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு பேர் நந்தா காலேஜில் இருக்கார் ப்ரொஃபஸராக. ஸோ அவர் கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்னேக் வந்து ரெஸ்க்யூ பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி பார்த்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுங்க. பத்திரமா சேஃபாக வந்து அதனுடைய போக்கிலே பிடிச்சி பத்திரமா கொண்டு சேஃபாக விட்டுடலாம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தெரியாதனமாக ஏதாவது உள்ளுக்குள்ள இறங்கி அதை டிஸ்டர்ப் பண்ணதான் டப்புன்னு கடிச்சு உயிருக்கு ஆபத்தாயிரும். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. இது வந்து காட்டு பையில் உள்ள வரக்கு வந்து நேச்சுரலான விஷயம் தான். இதே வந்து பார்த்தீங்கன்னா குடியிருப்பு வீட்லேயே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் 3ஆம் மாடியில் உள்ளுக்குள்ளே வந்துடுது. இந்த மாதிரி காடுகள் வந்து அழிச்சு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லா பக்கம் ரியல் எஸ்டேட் பண்ண இடத்துல இந்த மாதிரி மயில் தொந்தரவு அதிகமானங்காட்டி பாம்பு வந்து பயந்து இந்த மாதிரி கிணத்துக்குள்ளே இந்த வீட்டுக்குள்ளே தொட்டிக்குள்ளே அதுக்கப்புறம் வாஷிங் மிஷின் கிரைண்டர் இந்த மாதிரி நிறைய இடத்துல உள்ள குடியிருப்பு வந்துடுது. பார்த்தா இன்ஃபார்ம் பண்ணி ரெஸ்க்யூ பண்ணி ஃபாரஸ்ட்லாம். ஸோ எல்லோரும் இந்த இடத்துல சப்போர்ட் பண்ணி பாம்பு பிடிச்சி வச்சு. தேங்க்யூ.